Hi friends, welcome back to Dadima family. இந்த வீடியோவில் கேரளா ஸ்டைல் பாய் வீட்டு தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து தேவையான நெருப்பை ஃபஸ்ட்டு நம்ம மூட்டிக்கிறோம். விறகு வச்சு அதில் நல்ல தீ வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கடாயை அடுப்பில் வச்சிடுறோம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நாங்கள் வந்து 400 கிராம்ஸ் வந்து தக்காளி எடுத்திருக்கோம். அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் 400 கிராம்ஸ், தக்காளி 400 கிராம்ஸ். இது பாய் வீட்டு பிரியாணிங்கிறதுனால ஃபஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நாங்கள் 3 எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். கடலை எண்ணெய் 200 கிராம்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில் 200 கிராம்ஸ், கோகனட் ஆயில் 200 கிராம்ஸ். தக்காளியில் இருக்க பச்சை வடையெல்லாம் போய் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய். இப்போ கடலெண்ணெய் ஆட் பண்ணுறோம் 200 கிராம்ஸ். அடுத்ததாக இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணுறோம், அதுவும் 200 கிராம்ஸ். நாங்கள் வந்து 2 கிலோ பிரியாணி பண்ண போகிறோம், அதனால நாங்கள் வந்து அவ்வளோ எண்ணெய் சேர்க்குறோம். இப்போ வந்து கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த ஆயிலோட தக்காளி நல்லா வதங்கினாதான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். இப்போது நல்ல தக்காளி வதங்கிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறோம், அதுவும் 400 கிராம்ஸ் பெரிய வெங்காயம். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் எவ்வளோ வந்து நம்ம நல்லா வதக்குறோமோ, பொன்னிறமாக வதக்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும். இப்போ உப்பு ஆட் பண்ணுறோம். உப்பு வந்து வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் சேர்த்த மாதிரி 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறோம். இப்போ அதை நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ நல்லா அதை வதக்கிக்கிறோம். கிலோ சீரக சம்பா ரைஸை ஊற வச்சுருக்கேன். எடுத்து வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கையளவுக்கு ஃபுல்லாக வந்து நறுக்கி வச்சுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மசாலா ஐட்டம்ஸ் ஆட் பண்ண போகிறோம். வத்தப்பொடி வந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறோம். ஏன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சப்பொடி வந்து ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். மல்லிப்பொடி வந்து 3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நாங்கள் வந்து உள்ளி வந்து 400 கிராம்ஸை வந்து நாங்கள் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதை உள்ளே ஆட் பண்ணி பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா அதை
கிண்டி வச்சுக்கணும். இது பாய் வீடு ஸ்டைல் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துருக்கோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் 400 கிராம்ஸ் எடுத்துருக்கோம். அது நல்லா கிண்டி விட்டு அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கிண்டிக்கணும். அப்போ தான் மசாலா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். இதுவும் 400 கிராம்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மல்லி இலை புதினா இலை ஆட் பண்ண போகிறோம். நம்ம கையளவுக்கு வந்து நீங்கள் வெட்டி வச்சுக்கோங்க ரெண்டத்தையுமே. இப்போ இதையும் நல்லா புதினா மல்லி இலை நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ வந்து நாங்கள் பாய் வீட்டோட சீக்ரெட்டான அந்த பிரியாணி பொடியோட ரெசிபியை நான் வந்து இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அந்த பொடியை நாங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெசிபியை நான் வந்து கூடிய சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன். இந்த டைமில் நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் வந்து ஒரு 400 ml ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து எலுமிச்சை சாறு வந்து ஊற்றிக்கலாம். ஒரு 2 எலுமிச்சையோட சாறு எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து வேக வச்ச மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் வந்து 2 கிலோ எடுத்து வேக வச்சு வச்சுருக்கோம். அதை வந்து உள்ளே போட்டுக்கலாம். 2 கிலோ பிரியாணிக்கு 2 கிலோ மட்டன் பீஸ் போட்டோன்னா வந்து பிரியாணி நல்லா ஃபுல்ஃபில்டாக இருக்கும். அதே மாதிரி மட்டன் பீஸும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் 2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து மட்டனுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மட்டன் வேக வச்ச தண்ணியை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த டைமில் இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா 2 கிலோ சீரக சம்பா ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அந்த ரைஸை வந்து உள்ளே போட்டுக்கலாம். அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா கிண்டிக்கலாம். அதே மாதிரி இதில் ஒரு சீக்ரெட்டான ஒரு இது என்னென்னா, சீரக சம்பாவை நம்ம அப்படியே ஒரு 1 டைம் வாஷ் பண்ணிட்டு உள்ளே போட்டோம். அந்த தண்ணியோட ஊற வச்ச தண்ணியோட உள்ளே போட்டோம் அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த சீரக சம்பா ரைஸோட அந்த ஸ்மெல் இருக்கும். அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு, இப்போ வந்து 100 கிராம்ஸ் நெய் ஊற்றிக்கிறோம். நெய் ஊற்றி கிண்டிக்கிறோம். நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வச்சதுனால ப்ளஸ் நம்ம ரைஸையும் ஊற வச்சிட்டோம். அதனால் கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறமா தம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணியிலே கொஞ்சம் வேக விடுறோம். ரைஸ் வந்து கொஞ்சம் ஹாஃபாக பாயில் ஆகி வந்துச்சுன்னா தம் போடுறதுக்கான கரெக்டான பதம் வந்துடுச்சு. இப்போ வந்து வெந்துடுச்சு கொஞ்சம், அதனால் வந்து தம் போட ஆரம்பிக்கிறோம். கீழே வந்து அந்தளவுக்கு நெருப்பு இருக்க வேணாம். ஏன்னா இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். அதனால் மேலே மட்டும் வந்து நாங்கள் கங்கு போட்டுக்கிறோம். நாங்கள் வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து வச்சுருந்தோம். நீங்களும் 30 மினிட்ஸ் வச்சுருங்க. அப்போ தான் வந்து ரைஸ் நல்லா பாயில் ஆகும். நாங்கள் வந்து இந்த ரெசிப்பியை வந்து மூணாரில் வச்சு பண்ணுறோம். வெளியே ரொம்ப மழையாக இருக்கிறதுனால நாங்கள் உள்ளே ஷெட்டில் வச்சு பண்ணுறோம். இல்லைன்னா உங்களுக்கு நேச்சரான ஒரு வியூ தான் கிடச்சிருக்கும்.
இப்போ வந்து கரெக்ட் 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பிரியாணி வந்து நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. ரைஸ்லாம் குழையாமல் நல்லா வந்திருக்கு. நம்ம வந்து ஸ்பைசஸ் உள்ளே எதுவுமே ஆட் பண்ணல. பட் நம்ம அந்த மசாலாவில் சேர்த்துருக்கிறதுனால ஸ்பைசஸ் வந்து நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். அப்படி இருந்துமே வந்து ரொம்ப ஸ்மெல்லாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. பிரியாணியை வந்து நல்லா கிண்டிக்கலாம். அப்போ தான் வந்து எல்லா மசாலாவும் ரைஸோட ஆட் ஆகும். ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. மட்டன் பீஸஸும் சரி, ரைஸும் சரி ரொம்ப கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. சூப்பர் டேஸ்டியான கேரளா ஸ்டைல் பாய் வீட்டு பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக மட்டன் பீசஸ்லாம் நல்லா ஈவனாக குக் ஆகி, ரைஸும் நல்லா குக் ஆகி சூப்பராக வந்திருக்கு. இதை உங்கள் வீட்லேயும் டேஸ்ட் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.